எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. இனிய விழா, சிறப்பான விழா. அன்பர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் மதுரை சின்ன பொருட்ட உடனே எல்லோரும் இருந்து கேட்கணும்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். மறைந்த குன்றக்குடி அடிகளார் நிறைவாகத்தான் பேசுவார். அவை கூட்டம் கடைசி வரலாம் அப்படி இருப்பாங்க. இப்போ இருக்கிற குன்றக்குடிகளார் முதல்ல சொன்ன மாதிரி அழைச்சதை என்னத்தான் முதல்ல கூப்பிட்டார். ஆனால் நான் பேசிட்டு இன்னொரு விழாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டார். இவர் போனாதான் இங்கே விழாவே தொடங்கும். அதனால வந்த ஒரு விழாவை ஓரளவு நிறைவு செய்துட்டு தான் அடுத்த விழாவில் கலந்து கொள்ளணுங்கிறது சிறப்பான ஒரு அம்சமாகும். ஒரு விழா சிறக்க வேண்டுமேயானால் அந்த விழாவிற்கு உலகம் தழுவிய நிலையிலே எல்லோரும் வர வேண்டும். அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு செயலை செய்தாலும் விநாயகர் கடவுளை முன்னிறுத்தி தான் அனைத்து செயல்களையும் எல்லோரும் செய்ய தொடங்குகின்றோம். அதுபோல நம்முடைய அன்பிற்குரிய பாராட்டுதலுக்குரிய எழுதுகை நட்புக்குரிய தில்லைவாழ் அந்தணராக இருக்கின்ற வெங்கடேந்திரேஸ்வர் தன்னுடைய இல்லத்தரசியாடு கொடுத்து விட்டார். அவர் பொல்லா பிள்ளையார் அன்னதான அறக்கட்டளை என்பதை தொடங்கி மாதந்தோறும் பொல்லா பிள்ளையார் சன்னதியிலே சீரும் சிறப்புமாக விழா எடுத்து செய்கின்றார். அவர் தில்லைவாழ் அந்தணர்களிலே ஒருவர். ஆகவே பிள்ளையாரும் தில்லைவாழ் அந்தணரும் ஒரு சேர இந்த விழாவிலே கலந்து கொள்வது போல அமைந்தது அவருடைய வருகை. ஏன்னா உலகந்தழுவிய நிலையில் சொன்னேன், ஒரு மனுஷனை படுக்க வச்சா வடதுருவும் தலையாவும் தென்துருவும் காலாவும் நீட்டி இருக்கணும். அப்ப அந்த மனிதனுடைய இதயம் எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா தில்லை அம்பலவாணர் இடையராது ஆடிக்கொண்டிருக்கின்றாரே, அந்த அம்பலம்தான் அந்த மனிதனுடைய இதய கமலமாக அமைந்திருக்கின்றது. அதே ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்? இதயம்தான். ஆகையினால்தான் அவருடைய ஆட்டம் நம்முடைய குருதி ஓட்டத்திற்கு ஆதாரமாக அமைகின்றது. இதய துடிப்பு, அவருடைய நடிப்பு இருக்கின்றதே. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்தெடுவான் மிக பெரிதும் வரைகின்றேன் என்ற வடிவான சிவப்பெருந்தகை பாடுவார்கள். ஆகவே பெருமானுடைய நடிப்பு தான் நம்முடைய இதய துடிப்புக்கு ஆதாரமாக அமைந்தது. அந்த நடிப்பும் ஆட்டமும் கலந்த அந்த அம்பலவாணரை இடையராது வழிபாடு செய்கின்ற தீட்சிதர் வந்திருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் இந்த விழாவிலே கலந்து கொண்ட பெருமை அமைகின்றது. நானும் சிதம்பரத்தில் தான் இருக்கேன். ஆனால் நான் வழிபாட்டுக்கு போறேன். அவர் முப்போதும் திருமேனி தீண்டு பார்க்க அடியேன் என்று சதாகாலமும் பெருமானை எண்ணிய நிலையிலே இருக்கின்றவர். அந்த பெருமானை இடையராது சிந்தித்த, இடையராது பாடி பரவிய பெருமான் தான் வள்ளல் பெருமான். அவர் பாடுகின்ற பொழுது புனைந்துரையேன் பொய்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்ற வள்ளல் பெருமான் பாடுவார்கள். ஆகவே அந்த பொற்சபையையும் சிற்சபையையும் பல்லாண்டு காலம் தக்காராக இருந்து தலைவராக இருந்து அவர் தண்ணீரிலே விளக்கரித்த கருங்குழியிலே அவருடைய நினைவாலயத்தை சீரும் சிறப்புமாக நிர்மாணித்து அந்த பெருமைக்குரிய அடிகளார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரும் என்ன சொன்னார்கள்?
புதுமனை புகு விழா, மெகா விழா, சிறப்பு விழா என்றெல்லாம் சொன்னார்கள். நம்முடைய அன்பிற்கினிய சங்கர் அவர்கள் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து இந்த விழாவிற்கு அழைத்திருக்கின்றார்கள். அதுபோல நம்முடைய கந்தசாமி நாயுடு கலைக்கல்லூரியினுடைய தலைவராக இருந்து இப்போது ஓய்வு பெற்றிருக்கின்ற பச்சையப்பன் கல்லூரியிலே துறை தலைவராகவும் கல்லூரி முதல்வராகவும் இருந்து இன்றைய தினம் தமிழுக்கும் வைணவத்திற்கும் பாலமாக அமைந்த எனக்கு மாலை கல்லூரியில் முதுகலை பட்ட வகுப்பில் இடம் வாங்கி தந்தவர். ஆனால் சரியாக நான் படிக்கல. ஏன்னா நான் இந்த ராமசுப்ரமணியங்கிறவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அவர் எழுத்ததிகாரம் நடத்திட்டு இருந்தார். உப்பகாரமும் ஞகாரையும் அச்சே, உச்சகாரம் ஞகாரமுட சிவனம் அப்படின்னு 2 நூற்பா. இதுக்கு என்னையா பொருத்தம் அப்படின்னு கேட்டேன். நீ அதில் பிரச்சனை கேட்கல உட்காருன்ட்ட. அப்புறம் விழா வகுப்பு முடிஞ்ச பிறகு நான் போய் சொன்னேன், இது தவளைப்பாய்த்துங்கிற உத்தியில உகரத்தோடு கூடிய சகரம் ஒதுக்கி ஈட்டில் 2 இடத்துல வரும். அதுபோல அது உசு முசு. அதுபோல உகரத்தோடு கூடிய நகரம் தவளைப்பாய்த்துங்கிற உத்தியில மொழிக்கு ஈட்டில் 2 இடத்துல தான் வரும். அதுதானே ஐயா அப்படின்னு சொன்னேன். எல்லாம் தெரிஞ்சிட்டு கேள்வி கேட்டி அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் மறுநாள் போய் படித்தேன். படித்த உடனே காணா வெள்ளிவாரனார் தொல்காப்பிய நன்னூல் எழுத்ததிகாரம்னு எழுதியிருக்காரு. அதை படிக்கின்ற பொழுது இது தவளைப்பாய்த்து உத்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு. அதனால போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் இன்னொரு பேராசிரியர் சுவை ஒளி ஊறு ஓசையின் ஆற்றம் என்ற இதில் வகை தெரிவான் கட்டே உலகி. இதுக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய 96 தத்துவங்களையும் அது வைமுகோ உரையில ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. அந்த நடத்தினவர் என்ன பண்ணார், சுவை சுவை நாகு காமிச்சார், ஒளி ஒளி 2 கண்ணாலையும் 2 கண்ணையும் காமிச்சார், ஊரு ஊரு இப்படி சொரிஞ்சு காமிச்சார், ஓசை ஓசை 2 காதையும் தட்டினார், நாற்றம் நாற்றம் சொல்லி எடுத்தலோசையோட சுவை ஒளி ஊரோசை நாற்றம் அப்படின்னு படிச்சாரு. பொருளை சொல்லிட்டு சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று 5 வகை தெரிவான் கட்டிய உலகு. எப்ப நான் 74 75 கேட்ட பாடம். ஏன்னா அன்னைக்கு நடத்துகிற பாடங்கள் எல்லாம் ஐயா போல நடத்துறவங்க எல்லாம் என்னைக்கு மனசில் நிற்கிற மாதிரி பாடம் நடத்தினாங்க. இங்க அம்மையார் அவர்கள் அபிராமிப்பட்டருடைய 16 செல்வங்களையும், ஏன்னா அவங்க அப்பா 10 தான் பெற்றார். இந்த குழந்தைகள் 16 செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அதுபோல எல்லா வகையான செல்வமும் பெற்று நீடி இனிது வாழ எல்லாம் வல்ல ஆனந்த நடராய பெருமானுடைய திருவருளையும் மௌனதீஸ்வருடைய குருவருளையும் நிழலணிந்து வாழ்த்துகின்றோம். வாழி திருமன்றம் கண்ட மலக்கங்கள், வாழி பெருமான் புகழ்கேட்ட வாசலிகள், வாழியவனை வணங்கும் முடிச்சென்னி, வாழியவன் சீர்வாடும் வாய் சிவாதி.